தேவ பிள்ளைகளே, லூக்காவின் புத்தகம் 8வது அதிகாரம் வசனம் 39 56 வரையிலும் வாசித்து பாருங்கள். ஜெபாலய தலைவனாகிய எவிருவினுடைய வீட்டிற்கு தேவன் கடந்து சென்று கொண்டிருக்கையில் 12 ஆண்டு காலம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வழி அருகே வருகிறாள். அவள் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு செய்து எல்லாம் இழந்து விட்டாள். அவள் இயேசு வருகையிலே அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாவேன் என்று விசுவாசித்தாள். தொட்டாள், குணமடைந்தது. இயேசு அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை விடுதலையாக்கினது என்று சொன்னார். அப்படியே எவிருவின் வீட்டிற்கு தேவன் கடந்து செல்லுகையிலே எவிருவினுடைய வீட்டார்கள் ஓடி வந்து, உன்னுடைய மகள் மரித்து போய் விட்டாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, தேவன் விசுவாசமுள்ளவனாயிரு என்று அவனுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். எவிருவினுடைய வீட்டிற்கு கடந்து சென்று மரித்த மகளை எழுப்புகிறாள். தேவ பிள்ளையே, நீ விசுவாசி, தெய்வ மகிமையை காண்பாய். கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அதுதான். God bless you.